Hi and hello everyone. Welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூஜிசி நெட் இங்கிலீஷ் செட்டில் உள்ள பேப்பர் 1 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுவுமே நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் செட் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 2025 6th month 27 நடந்தது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு வந்து டேபிள் பாருங்கள். த கிவன் டேட்டா இஸ் ரெக்கார்டிங் த நம்பர் ஆஃப் பேப்பர் பேக் அண்ட் ஹார்ட் பவுண்ட் புக்ஸ் சோல்டு பை 4 different புக் ஷாப்ஸ் ஏபிசி அண்ட் டி. ஷாப் வந்து ஏபிசிடி. நம்பர் ஆஃப் ஹார்ட் பவுண்ட் புக்ஸ் சோல்டு பண்ணியிருக்கிறது வந்து 3500, 3900, 4400, 5500. நம்பர் ஆஃப் பேப்பர் பேக் புக் சோல்டு பண்ணியிருக்கிறது வந்து 2000 ஏக்கு வந்து, பிக்கு வந்து 5200, சிக்கு வந்து 5500, டிக்கு வந்து 6600. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்பர் ஆஃப் டோட்டல் புக்ஸ் சோல்டு பை த ஹையஸ்ட் செல்லிங் ஷாப் இஸ் வாட் % ஹையர் தேன் த லோவஸ்ட் செல்லிங் ஷாப்? டோட்டல் புக்ஸ்ன்னு சொல்லியிருக்கும் போது உங்களுக்கு வந்து ஹார்ட் புக்கும் வந்துடும், ஹார்ட் பவுண்ட் புக்கும் வந்துடும், பேப்பர் பேக் புக்கும் சேர்ந்தே வந்துடும், ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். ஓகே, அது நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம், சம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஷாப் ஏபிசிடி. ஓகே, இதில் வந்து ஹார்ட் பவுண்டு வந்து ஏக்கு வந்து 3500, பிக்கு வந்து 2000, பேப்பர் பேக் வந்து 2000, டோட்டல்னு பார்க்கும்போது 5500 வந்துடுது. அடுத்த பிக்கு பார்க்கும்போது ஹேண்ட் பவுண்ட் வந்து 3900, அப்புறமா வந்து பேப்பர் பேக் வந்து 5200, டோட்டல் வந்து 9100 வந்துடுது. சிக்குன்னு பார்க்கும்போது 4400, 5500, டோட்டல்னு பார்க்கும்போது 9900 வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து டிக்கு 5500, 6600, டோட்டல் வந்து 12100 வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு தானே நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து ஹையஸ்ட்டு ஷாப்பு வந்து டி. ஹையஸ்ட் ஷாப் டினா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ வரும்னா, டி வந்து ஹையஸ்ட் ஷாப் எது, டி தானே. அப்போது டி வந்து 12100 வருது. லோவஸ்ட் ஷாப் வந்து ஏ, அது வந்து 5500 வருது. அப்போ டிஃப்ரென்ஸ்னாலே நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது, 6600ன்னு வருது. நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ பெரிய நம்பர் வந்து ஃபஸ்ட்டு மேலே போடணும், சின்ன நம்பர் வந்து கீழே போடணும். ஓகே, டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஒன்றில் அந்த மாதிரி போடணும். இன்ட்டு 100 போட்டுட்டு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். பாருங்கள், 0 கட் ஆயிரும். அப்புறமா வந்து 66 வந்து 6 டைம்ஸ் போகும். 11th டேபிளில் 55 வந்து 5 டைம்ஸ் போகும். இப்போ ஆன்சர் உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்னா 600. இந்த 100ஐயும் 6ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 600 வரும். 600/5ன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து 120% வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு கணக்கு வந்து ஃபஸ்ட்டு சம் வந்து கிளியர் ஆகிட்டா. ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர் வந்து 3. ஆன்சர் வந்து 120%. செகண்ட் சம், நம்பர் ஆஃப் ஹார்ட் பவுண்ட் புக் சோல்டு பை ஷாப் ஏ இஸ் அப்ராக்சிமேட்லி வாட் % லெஸ் தேன் த நம்பர் ஆஃப் பேப்பர் பேக் புக் சோல்டு பை ஷாப் சி? செகண்ட் சம்மில் வந்து நம்பர் ஆஃப் ஹேண்ட் புக் சோல்டு ஏ வந்து எவ்வளோ சோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா 3500 வந்து சேல் பண்ணியிருக்காங்க. பேப்பர் பேக் புக்கு வந்து சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5500 வந்து பண்ணியிருக்காங்க. இதில் கீவேர்டு வந்து என்னென்னா லெஸ் தேன் தான். லெஸ் தேன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பர்சன்டேஜ் போடணும். அப்படி தானே. அப்போது டிஃப்ரென்ஸுக்கு பார்க்கும்போது 5500 மைனஸ் 3500ன்னு பார்க்கும்போது 2000 வந்துடுதா. அப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் பார்க்கும்போது பர்சன்டேஜ் லெஸ்ஸு. அப்போ லெஸ்னால் சின்ன நம்ம வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், மைனஸ் பண்ண அமௌண்ட்டை வந்து மேலே போடணும், பெரிய அமௌண்ட்டை வந்து கீழே போடணும். இன்ட்டு 100 போட்டாச்சா.
இப்போ வந்து பாருங்கள் 0000 மேலே 00 கீழே 00 போகும். இது வந்து 5th டேபிளில் வந்து கட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 11 வரும். இதில் வந்து என்னது 4 × 100 400. அப்போ 400/11 பாருங்கள் டிவிஷன் பண்ணும்போது 11 வச்சு டிவிஷன் பண்ணும்போது 33 வந்தால் 3 வரும். நெக்ஸ்ட் வந்து 7 இருக்குமா, 7 கூட 0 ஆட் பண்ணணும். இந்த 0 ஆட் பண்ணால் உங்களுக்கு 6 வரும். அடுத்தது வந்து என்ன வரும், 66 வருமா. அப்போது நீங்கள் வந்து மைனஸ் பண்ணும்போது எவ்வளோ வரும், 4 வரும். 4ல் 0 ஆட் பண்ணால் மேலே வந்து ஒரு பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா 33 3 டைம்ஸு போகுமா, 3 டைம்ஸு போகும்னா அப்போது 3 போடணும். அடுத்தது 7 வரும், 70 வரும், 66 வரும், 6 டைம்ஸ் வரும், 36.36. இப்போ ஆன்சர் வந்து என்னென்னா அப்ராக்சிமேட்டாக தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 36% மட்டும் போட்டால் போதும். ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். Third question, what is the ratio between total number of hardbound books sold by shop C and D together and number of paperback books sold by shop D? சம் பார்க்கலாம். இப்போ தேர்ட் கொஸ்டினில் ரேஷியோ பிட்வீன் டோட்டல் ஹேண்ட்பவுண்ட் புக்ஸ் சோல்டு பை சி அண்ட் டி டுகெதர், பேப்பர் பேக் புக்ஸ் சோல்டு பை டி. அப்போ இதில் வந்து சியும் டியும் ரெண்டு ஜாயின் பண்ணி சேர்க்கணும். இதில் வந்து டியை மட்டும் சேர்க்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷியோ. ஓகே, அப்போ சியும் டியும்னு பார்க்கும்போது ஹேண்ட்பவுண்ட் புக்ஸு அப்படி தானே. சி வந்து 4400, டி வந்து 5500, 9900 வந்து வரும். பேப்பர் பேக் வந்து டி அது வந்து 6600 வரும். உங்களுக்கு வந்து ரேஷியோ பார்க்கும்போது இது வந்து 3 டைம்ஸ் போகுமா, இது 2 டைம்ஸ் போகும். அப்போ 3:2. ஆன்சர் வந்து 3:2. ஆப்ஷன் வந்து சி, அது வந்து 3. இப்போ நம்ம 4th பார்க்க போகிறோம். வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் டோட்டல் சேல் பை ஷாப்ஸ் ஏ அண்ட் சி டுகெதர் டு த டோட்டல் சேல் பை ஷாப்ஸ் பி அண்ட் டி? சம பார்க்கலாம். இப்போ வந்து 4 பாருங்கள். ரேஷியோ பிட்வீன் டோட்டல் சேல்ஸ்னால் டோட்டலாக மொத்தமாக கூட்டணும். ஷாப் ஏ அண்ட் சி டுகெதர், ஓகேவா. ஏயும் சியும் சேர்த்து கூட்டணும், ப்ளஸ் பண்ணணும். டோட்டல் சேல், ஓகே. டோட்டல் சேல்ஸ் பை ஷாப்ஸ் பி அண்ட் டி. அப்போது ஏ டோட்டல் எவ்வளவு, 3500 + 2000, அப்போ 5500. சின்னு பார்க்கும்போது 4400 + 5500, டோட்டல் வந்து 9900 வரும். அப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது ஏயும் சியும் சேர்த்து ஜாயின் பண்ணணும்ல, டுகெதர் பண்ணணும்ல. அப்போ டுகெதர் பண்ணும்போது 15400 வரும். ஷாப் பி அப்போ டோட்டல் இனிமேல் ஷாப் பியும் டியும் பார்க்கணும். பின்னு பார்க்கும்போது 3900 + 5200 வந்துருமா. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும், 9100 வரும். நெக்ஸ்ட்டு டி பார்க்கும்போது 5500 + 6600 பண்ணும்போது 12100 வந்துருமா. அப்புறம் வந்து ஏயும் ஏ + சி பி + டி வந்து ரேஷியோ பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏ + சி எவ்வளோ வந்துருந்து 15400 வந்துச்சு. அப்புறமா வந்து பி + டி வந்து எவ்வளோ வந்துடும்னா 21200 வந்துடும். டிவைடு பண்ணணும். 200 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 2 0, இதில் 2 0, இதில் 2 0 பேருமா. இது 2 செகண்ட் டேபிளில் பண்ணும்போது இதில் 77 வரும், இதில் 106 வரும். அப்போது ஆன்சர் வந்து 1. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து 5th கொஸ்டினுக்கு வந்துட்டோம். 5th கொஸ்டின் என்னென்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் hardbound books sold by shops A, B and D and the average number of paperback books sold by shops C and D. இப்போ ஃபைனல் சம் பார்க்கலாம். 5th வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் ஹேண்ட்பவுண்ட் புக் ஏபிடி. டிஃப்ரென்ஸ்னாலே உங்களுக்கு வந்து என்னது, மொத்த டிஃப்ரென்ஸ் பிட்வீனாக மைனஸ் பண்ணணும். ஆவரேஜ்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிவிஷன் போட்டு வந்துடும். எத்தனை நம்பர் இருக்கோ அதை வந்து கீழே போடணும். 1 2 3 அது வந்து கீழே போடணும். ஆவரேஜ் பேப்பர் புக்கு வந்து உங்களுக்கு சிடி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஏபிடி தானே எடுக்கணும். ஏபிடி
பாருங்கள் 3500 ப்ளஸ் 3900 ப்ளஸ் 5500 பை டிவைடட் பை 3 அப்போ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் 12900 வரும். அதை வந்து 3ஆக டிவைட் பண்ணும்போது 4300 வந்துருமா. நெக்ஸ்ட்டு பேப்பர் பேக் புக்கு ஆவரேஜ்னு பார்க்கும்போது உங்களுக்கு சியும் டியும் எடுக்க சொல்லியிருக்காங்க. 5500 ப்ளஸ் 6600 பை 2. இதில் வந்து 2 நம்பர்ஸ் இருக்கனால நான் வந்து 2 போட்டிருக்கேன். இதில் வந்து 12100 பை 2 அப்போ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன 2ஆல் டிவைட் பண்ணும்போது எவ்வளோ வரும் 6050 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் ஒன்று பார்க்கும்போது இந்த ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணது தான் டிஃப்ரென்ஸு. பண்ணும்போது 1750 வந்துடும். ஓகேயா, 1750 வந்துடும் உங்களுக்கு. அப்போ ஆப்ஷன் வந்து 4. தேங்க்யூ ஆல்.